ஹே நீங்க என்ன இந்த பக்கம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வரைக்கும் வந்தாச்சு. வாங்க அப்படியே ஃப்ரிட்ஜை பத்தி ஒரு வீடியோ பார்த்துடலாமா? வாங்க. கண்டிப்பா எல்லாரும் ஃப்ரிட்ஜ்லயும் இந்த மாதிரி வந்து ஐஸ் கட்டி உறைஞ்சிருக்காது பார்த்திருப்பீங்க. அப்ப என்ன பண்ணணும்னு தெரியுமா? வேகமா போய் ஒரு கத்தியை எடுத்து அப்படியே குத்தி 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 அப்படி பண்ணவே கூடாது. ஓகே, மேக்சிமம் இந்த தப்ப பண்ணுவீங்க. நல்லா குத்தி எடுத்தோம்னா கட்டி எல்லாம் கரைஞ்சு வந்துரும். நம்ம அப்படியே அதை தூக்கி போட்டலாம் அப்படின்ட்டு. அப்படி பண்ணவே பண்ணக்கூடாது. இதுக்கு பக்கத்துலயே இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ப்ரெஸ் பண்ணிருங்க. இப்போ வந்து டைம் எடுக்கும். 1 டே கூட ஆகலாம். அது உங்க ஃப்ரிட்ஜோட இதை பொறுத்து. அப்போ வந்து இது எல்லாமே கரைஞ்சு போயிருக்கணும். அப்படி கரைஞ்சு போகாம அதை டீஃபாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதை நீங்க சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன் கத்தி வச்சு குத்தக்கூடாதுன்னு சொல்றேன் பாருங்க. கத்தி வச்சு நல்லா குத்துனீங்கன்னா இதுல ஸ்மால் ஸ்மால் பைப் லைன்ஸா போகும். நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவே ஐஸ் கட்டி நல்லா வரணும்னு விட்டுருந்தேன். அதனால எனக்கு தெரியல. இதுல நீங்க இதெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு கோடா அதுல தெரியும். அதுல வந்து கேஸ் எல்லாம் சப்ளை ஆகிட்டே இருக்கும். நீங்க குத்துறப்ப தெரியாம அதுல எதுவும் குத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா பெரிய செலவா இழுத்து விட்டுரும். ஸோ அந்த தப்பை எப்பயுமே பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பண்ண வேண்டியது சுவிட்சை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டு தான் உள்ள எதுனாலும் பார்க்கணும். ஸோ ஆன் பண்ணிக்கிட்டே வந்து வேலை பார்க்கவே பார்க்காதீங்க. அது எதுவா இருந்தாலும் சரிதான். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், செவருக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் நடுவில் கொஞ்சம் அந்த கேப் இருக்கணும். ஒட்டி வைக்காதீங்க, அந்த கேப் இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜா இருந்துச்சு அப்படின்னா இதுக்காக வாட்டர் அவுட்லெட் வந்து வெளியே கொடுத்துருப்பாங்க. அந்த வெளியே வர தண்ணி எல்லாம் பின்னாடி அதுக்கு ஒரு டப்பா மாதிரி இருக்கும் ஸ்டோரேஜ். அது நிறைஞ்சிச்சுன்னா அதை வந்து வெளியே எடுத்துருங்க. அதை வெளியே ஊத்திருங்க. அதுவா வந்து நிரம்பி கீழே விளைஞ்சிச்சுன்னா கீழே இருக்கிறதுல பட்டு அப்பயும் உங்களுக்கு செலவு வைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஃப்ரிட்ஜை நவட்டுறீங்க இல்ல ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாத்துறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாத்துறதுக்கு முன்னாடி இங்க இருந்து நான் இப்ப வேற வீட்டுக்கு மாத்துறேன். இப்ப இங்க ஒரு ஆஃப் பண்ணி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இதை வந்து நான் ஏத்தணும். அதே மாதிரி அங்க போய் இறக்குனதுக்கு அப்புறமும் ஒரு உடனே போய் பிளக் பண்ணிட்டு ஆன் பண்ணிடக்கூடாது. ஒரு ½ கேப் விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஏத்திட்டு போகிறப்போ உள்ள கேஸ் எல்லாம் குலுங்கிருக்கும், இதாயிருக்கும், நிறைய ஆயிருக்கும். ஸோ அது வந்து அந்தந்த இடத்துல போய் செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஆன் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது டிப் தெரிஞ்சாலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா வந்து கத்தி எடுத்து நங்கு நங்கு குத்தாதீங்க. பாய்.